அதாவது 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை அதெல்லாம் தருவார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த உலகத்துல சமாதானம் என்பது தேவன் கொடுக்கிற இலவசமான ஆசீர்வாதம். இதை சமாதான பிரபுவாகிய இயேசுதான் தர முடியும். என்னால் நம்முடைய சமாதானத்துக்காக சிலுவையிலே மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்டு அவர் வந்து நம்ம உள்ளத்துல வாசம் பண்ணாதான் சமாதானம் உள்ளத்தில் உண்டாகும். அந்த சமாதானத்தை உங்களுக்கு அருளி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். அப்படியே கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எனக்கு தேவ சமாதானம் வேணும், என் உள்ளத்துல நிம்மதி வேணும், ஆத்ம அமைதி வேணும். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு எனக்கு அந்த ஆத்ம அமைதி சமாதானத்தை